பாஜகவுடைய அமித் மால்வியா உட்பட பலரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இது உண்மை கிடையாது அப்படின்னும், இந்த பில்டிங் ஆனது இஸ்தான்புல்லுடைய முனிசிபாலிட்டியை சேர்ந்தது அப்படின்னும், காங்கிரஸுடைய அலுவலகம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபேக்ட் செக் பண்ணி போட்டிருக்காங்க. இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் இருக்குதுங்க. அதாவது பாதி பொய்யும் பாதி உண்மையும் பேசினா அது முழு உண்மையா ஆயிரும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதை தான் அர்னாப் கோஸ்வாமி அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. அதாவது அர்னாப் கோஸ்வாமி என்ன சொல்லியிருந்தாருன்னா, 2019 துருக்கியில் நம்ம ஒரு ஆஃபீஸ் அமைக்கணும்னு சொல்லி ராகுல் காந்தி பேசியதாகவும், அந்த ஆஃபீஸுக்கு தலைமையா முகமது யூசுப் கான் அப்படிங்கிறத நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. எனவே துருக்கியில் எதுக்கு இவங்களுக்கு ஆஃபீஸு, நம்ம எதிரி நாட்டுடைய நண்பன் நமக்கு எதிரி தான் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் எதுக்கு போய் துருக்கியில் ஆஃபீஸ் அமைச்சாங்க, இதெல்லாம் தப்பு அப்படின்ற வகையில் தான் பேசியிருந்தாரு. எனவே தான் இதை ஃபேக்ட் செக் பண்ண ஆல்ட் நியூஸ் நிறுவனம் ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. அதாவது 2019 துருக்கியில் நம்ம ஆஃபீஸ் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸும் ராகுல் காந்தி பேசினது உண்மைதான் அப்படின்னும், முகமது யூசுப் கான் அப்படிங்கிறவரை இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரஸை லீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அறிவிச்சது உண்மைதான். ஆனால் அது அறிவிப்போடு தான் இருக்குதே தவிர இன்னைக்கு வரைக்குமே துருக்கியில் காங்கிரஸுடைய ஆஃபீஸ் கட்டப்பட்டிருக்குதா, அங்கே ஆஃபீஸ் செயல்பட்டு வந்துட்டு இருக்குதா, அதுக்கு பொறுப்பாளர் யாருன்னு சொல்லி தகவலே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் காங்கிரஸுடைய வெப்சைட்ல கூட ஓவர்சீஸ் காங்கிரஸ் இருக்கக்கூடிய நாடுகளோட பட்டியலில் துருக்கியோட பேரு அதுல கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபேக்ட் செக்ல சொல்லியிருக்காங்க. எனவே இந்த அறிவிப்பை சாக்கா வச்சுக்கிட்டு தான் துருக்கியில இவங்களுக்கு ஆபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்னாப் கோஸ்வாமி அவர்கள் பொய்யை பரப்பிட்டு சுத்திட்டு இருந்திருக்கிறாரு.